தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறக்கப் போகிறது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய காலம் நேரம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. மாசி மாத பிறப்பன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். பின்பு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடுகள் செய்வதால் கிடைக்கும் பலன்கள். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு சாதாரண நாட்களில் செய்யும் வழிபாட்டை விட பல 1000 மடங்கு பலனை தரும். மகாலட்சுமியின் அருளும் விஷ்ணுவின் கருணையும் கிடைப்பதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மற்றும் பொருளாதார தடைகள் நீங்கும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும். செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் அமையும். நன்றி, வணக்கம்.